Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு எபிசோட் 9 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் ஐ ஷேடோ ஃபில்லிங். ஹூடட் ஐஸ், டீப் செட் ஐஸ், இவங்களுக்கு தான் நான் மெயினா இன்னைக்கு டார்கெட் பண்ண போறேன். பட் வெயிட், இந்த மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் முடிவுல ஐ எம் ட்ரைங் டு ஷோ யூ டிஃப்ரெண்ட் ஐ மேக்கப் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஐஸ். லெட்ஸ் see if it works out. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பட் இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு see இந்த மாதிரியான கொஞ்சம் டீப் செட் ஆல்மண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்மோஸ்ட் ஹூடட் ஐஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஐலிட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கான சிம்பிளான ஒரு ப்ரொஃபஷனல் ஆர் பிரைடல் ஆர் கொஞ்சம் கிளாமரஸான செமி கிளாமர்னு சொல்லுவேன், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஒரு செமி கிளாமரஸான ஒரு கிளாசிக் கோல்டன் ஆல்மோஸ்ட் ஸ்மோக்கி ஐ ஷேடோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஐ ஷேடோ. ஓகேவா? நீங்க எங்க கிளாஸ் போனீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு ஐ கேரண்டி யூ 90%ல வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிள் ஐ ஷேடோ லுக் இது. வெளியில கொஞ்சம் ப்ரௌன், சென்டர்ல கொஞ்சம் கோல்டு அண்ட் நல்ல ஒரு டிரான்சிஷன் கலர். ஸோ பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு டூல்ஸ் அண்ட் ஐ ஷேடோ வந்துட்டு நான் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் தரேன். பட் when you are building your kit, இது வந்து டோட்டலா டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ். நீங்க என்ன மாதிரியான ஐ ஷேடோ லுக்ஸ் போவீங்க, கலர்ஃபுல்லா போவீங்க இல்லைன்னா நியூட்ரலா போவீங்களா, அதை பொறுத்து யூ ஆர் கோயிங் டு choose your eyeshadow palettes. So first tools குள்ள போயிடலாம். டூல்ஸ் வரும்போது brushes are very very important. அது முக்கியமா இந்த blending brush, transition blending brush வரது வந்து very very important. I have one beautiful suggestion recommendation. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அஃபோர்டபுளான brush. It's from ProArt AE25. ஒரு அமோகமான ஐஷேடோ blending brush. இது நீங்க வந்துட்டு நிறைய காசு போட்டு brushes வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. பிகாஸ் brushes-உம் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஐஷேடோ ப்ரஷ் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 2 இயர்ஸ் தான் வரும். அதே 300 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது ஒரு 2 இயர்ஸ் தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் வைஸா எதுக்கெல்லாம் நம்ம வந்து காசு நிறைய போடலாம் அப்படின்றது. பட் ஐஷேடோ பேலட்னு வரும்போது ஓரளவு நீங்க குவாலிட்டியில வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் when it comes to brushes, இந்த ப்ரஷ் பேக்கோட ப்ரஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும், டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ட்ரை திஸ் பர்டிகுலர் பிராண்ட் கால் ProArt. இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த AE25 அப்படின்றத நம்ம பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது யூனிவர்சலா எல்லா டிஃப்ரெண்ட் ஐ ஷேப்ஸ்க்கும், எல்லா டிஃப்ரெண்ட் ஐலிட் ஸ்பேசஸ்க்கும், சைசஸ்க்கும் it's going to work good. It's very soft and நல்லா உங்களுக்கு உங்க ப்ராடக்ட்டை blend பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. Again, when it comes to eye makeup, different types of eye brushes நீங்க வச்சுக்கிறது நல்லது தான். அது நீங்க எவ்வளவு மைன்யூட்டா உங்களுடைய ஐ மேக்கப் எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஐ brushes நீங்க வச்சுக்கிறது அட்வைசபிள். பட் ஃபார் அ பிகினர் இந்த ஒரு பிரஷ் அண்ட் ஒரு பேக்கிங் பிரஷ், அது வந்து ஃபிளாட் ஐ ஷேடோ பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் ஃப்ரம் ப்ளூம். இது வந்து ஸ்டாண்டர்டா நான் சொல்ல மாட்டேன், பட் அகைன் ப்ளூமோட பிரஷஸும் நல்லா இருக்கும். ப்ளூம்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த P17 அப்படின்ற பேக்கிங் பிரஷ். ஐ ஆக்சுவலா லவ் திஸ் பிரஷ் ஃப்ரம் மெஸ்மரைஸ் மேக்கப். இதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் பிரஷ் தான். பட் இது வந்து பல வருஷமா இருக்கு. இட்ஸ் டியூரபிள், இட்ஸ் நைஸ், அதே மாதிரி நேச்சுரல் பிரிசில்ஸோட இருக்கு. ஸோ ஐ லவ் திஸ் பிரஷ். என்னுடைய ஐஷேடோ பேக்கிங்க்கு இது. ஸோ நான் உங்களுக்கு லிங்க்ஸ்லாம் வேற பிராண்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலா யூ ஒன்லி நீட் இந்த 2 brushes ஃபார் அ டீசென்ட் ஐஷேடோ லுக். ஓகே, when you know the technique, நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐஷேடோ பேலட் சூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கலர் தீம் பொறுத்து தான் யூ ஆர் கோயிங் டு சூஸ் யுவர் ஐஷேடோ பேலட். சிலர் ரொம்ப கலர்ஃபுல்லான லுக்ஸ் தான் மோஸ்டா கிராவிடேட் ஆவாங்க, அதுக்கு நீங்க அது மாதிரி லுக்ஸ் போய்க்கலாம், லைக் ஐஷேடோ பேலட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைடல் கிட்டுக்கே நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஹியூரா பியூட்டியோட ஐஷேடோ பேலட்ஸ், அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட ஐஷேடோ பேலட்ஸ், கலர் பாப்போட ஐஷேடோ பேலட்ஸ், இந்த 3 வந்துட்டு நான் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் தே ஆர் ஆஃப் குட் குவாலிட்டி, நல்ல பிக்மெண்ட் இருக்கும், ஈஸியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், லாஞ்சிவிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த 3 பிராண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் லோ ஸ்கேல்ல தான் வந்து ட்ரை பண்ண போறேன், லைக் கிளைண்ட்ஸுமே எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்ஸ், கே பியூட்டியோட ஐஷேடோ பேலட்ஸ்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அவங்களதும் வந்து நல்லா இருக்கும். பட் இந்த ஹியூரா பியூட்டி அண்ட் ஏபிஎஸ் பேலட்ஸ் அளவுக்கு வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது கலர்ல. அதனால தான் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஐலிட்ஸ்ல கலரை போடுறதுக்கு முன்னாடி யூ ஆல்வேஸ் ஹேவ் டு ப்ரெப் யுவர் ஐலிட்ஸ். இதுக்கு வந்து ஐ ஷேடோ ப்ரைமர் அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் இருக்கு. அது நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கி இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் யுவர் கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து இந்த ஹைலைட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கலர் எடுக்காம உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு கலர்னு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ரொம்ப கொஞ்சமா உங்களுடைய ஐலிட்ஸ்ல போட்டுட்டு யூ ஆர் கோயிங் டு பிளெண்ட் இட் அவுட். இது நல்ல ஒரு ஈவனான கேன்வஸ் கொடுக்க போது, கலர்ஸ் வந்து அழகா ஸ்கின்ல உட்காரறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, உங்களுக்கு அங்கங்க அன்ஈவனான லுக் இல்லாம இது பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஆல்சோ திஸ் வில் மேக் ஷுர் that your eyeshadow color lasts for
a good amount of time. அந்த ப்ரைமர் போடுறதும் அதுக்கு தான், அந்த லைன்ஸ் எல்லாம் போய் ஃபார்ம் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்கு. பட் ஆக்சுவலா கன்சீலர் வில் டூ த ஜாப். இப்போ பிகினரா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த ஒரு ட்ரிக் வந்து சொல்லுவேன். என்னன்னா, பிகினரா நீங்க இல்ல அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கீங்கன்னா டேரக்டா இதுக்கு மேலே நீங்க ஐ ஷேடோ போடலாம். பட் பிகினரா இருக்க போறீங்கன்னா இது கொஞ்சம் க்ரூஷியல். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கன்சீலர் கொஞ்சம் ஈரமா இருந்ததுன்னா இதுக்கு மேல நீங்க கலர் போய் வைக்கும் போது அது சக்குன்னு ஒட்டிக்கும், உங்களால ஒழுங்கா ஈஸியா பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ லூஸ் பவுடர் கொஞ்சமா எடுத்து எக்ஸஸை டஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டா உங்களுடைய ஐலிட்ஸை செட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சீலரை பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறீங்க ரொம்ப லைட்டா. அதனால தான் நான் இந்த ப்ரஷ்ல எடுக்கிறேன், வேற பவுடர் பஃப்லாம் கூட இருக்கல. இதுல எடுத்து எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் தி கன்சீலர். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு உங்க ஐலிட்ஸ்ல ப்ராடக்ட் செட்டில் ஆகாது. இதுக்கு மேலே போட போறிய கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பச்சக்குன்னு போய் ஒட்டிக்காது. எப்பயுமே ஈரமான சர்ஃபேஸ்ல ஒரு பவுடர் போடுறீங்கன்னா அது இன்டென்ஸா ஒட்டிக்கும்ல, அந்த பிரச்சனை வந்து இதுல இல்லாம இருக்கும். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் ஐ ஷேடோ அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ் இது மட்டும்தான். இதுல இருந்து நீங்க வந்துட்டு டிரான்சிஷன் கலர்ஸ் பில்ட் பண்ண போறீங்க. இந்த டிரான்சிஷன் கலர்ஸ்ன்றது உங்களோட ஐலிட்ஸ்ல இந்த இடம், ஓகேவா? யூஸ்வலா வந்துட்டு ஹூடடா இல்லாதவங்களுக்கு இங்க ஒரு டொக்கு நல்லா தெரியும், ஒரு சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டொக்கு நல்லா தெரியுற இடத்துல யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் தி டார்க் கலர், ஒரு டிரான்சிஷன் கலர், ஓகேவா? அது வந்து பிளெண்டடா காமிக்கும். அதுக்காக ஆல்சோ இந்த ப்ரோ போன் ஏரியா, ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்க இந்த ஏரியா வந்துட்டு ஹைலைட்டடா காமிக்கும். அதுக்காக எல்லாமே பிளெண்டடா சீம்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிரான்சிஷன் ஏரியால ஒரு கலர் நம்ம போட்டு க்ரீஸ் கலர் அப்படின்னு போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஃப்ரம் லைட் டு டார்க் யூ ஆர் கோயிங் டு பில்ட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்துட்டு இப்போ இந்த நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போற இந்த கோல்டன் ஸ்மோக்கி ஐ ஷேடோக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப டார்க்கான கலர்ஸ், ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் வந்து போகணும் கிடையாது. இட்ஸ் டோட்லி அப் டு யூ. மோஸ்டா நான் இங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பேலட்ஸ்ல இந்த மாதிரி டிரான்சிஷன் கலர்ஸ்க்குனே வந்து சில கலர்ஸ் இருக்கும். அந்த earthy வார்ம் டோன்ஸ்லாம் இருக்கும். ஐம் ஃபர்ஸ்ட் கோயிங் டு கிராப் திஸ் ஷேட். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர். ஸோ ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. இது ஒரு நல்ல ஒரு பேஸ் கலர் மாதிரி இருக்க போது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரஷ்ல ப்ராடக்ட் எடுத்துட்டு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சாக்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டா ஜென்டலா இத லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி எடுத்துட்டு போறேன். அங்கங்க குட்டி குட்டியா சர்க்குலர் மோஷனும் நான் வந்து பண்ணிக்கிறேன். மேக் ஷுர் யூ ஹேண்டில் யுவர் ப்ரஷ் செம்ம ஸ்மூத்தா, சாஃப்டா, ஜென்டலா. ப்ராடக்ட் வேணும்னா போய் எடுத்து யூ ஆர் கோயிங் டு பில்ட் த கலர். ஒரே ஒரு வாட்டி எடுத்துட்டு நான் பிளெண்ட் பண்றேன், நீங்க வச்சுட்டு டரன்னு அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஈவனான லுக் வந்து கொடுக்க போறது கிடையாது. பிளெண்டட் லுக் சொல்றேன். ஸோ மேக் ஷுர் யூ டேக் கொஞ்சம் கொஞ்சமா அண்ட் பில்ட் த ப்ராடக்ட், ஓகேவா? இப்போதைக்கு நீங்க மேல இருக்க ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மேக் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் லைக் ப்ராப்பர்லி பிளெண்டட். அண்ட் எங்க நீங்க முடிக்க போறீங்கன்னா இந்த கண்ணோட இப்படி வந்து முடியுது இல்ல, வெயிட் லெட் மீ ஷோ யூ. நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்க ஒரு கோடு மாதிரி இப்படி என்னுடைய காம்பாக்ட்ல போட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இதோட நீங்க வந்து நிறுத்த போறீங்க. இதுக்கு மேல கீழே வரக்கூடாது. ஓகே, யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷுர் தட் உங்களுடைய ஐஷேடோ அதுக்கு கீழே வந்துடக்கூடாது அப்படின்றது. அது நீங்க பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒரு அச்சு மாதிரி இப்படி வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ஒர்க் யுவர் ஐ ஷேடோ. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸா ப்ராடக்ட் வந்து கீழே இறங்க போறது கிடையாது. ஓகே, ஸோ இதை பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் வந்து கையால லைட்டா இப்படி நீங்க டஸ்ட் பண்றீங்கன்னா அது சாஃப்ட் அண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஐம் கோயிங் டு டேக் ஒரு டார்க்கர் ஷேட். ஓகே, இந்த கோல்ட் ஸ்மோக்கி ஐக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த அவுட்டர் கிரேடியன்ட் வந்து கொஞ்சம் டார்க்கரா வந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். அதுக்கு ஐம் கோயிங் டு டேக் கொஞ்சம் டார்க்கரான ஒரு ப்ரௌன் கலர். இதுல இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு, பட் ஐம் கோயிங் டு ஷோ யூ த சிம்பிளஸ்ட் வேரியேஷன். அது இதுதான். யூ கோயிங் டு டேக் த டார்க்கஸ்ட் ப்ரௌன் அண்ட் பிளேஸ் இட் இந்த அவுட்டர் பார்ட்ல. இதை அவுட்டர் வி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வியாவே முன்னாடிலாம் போடுவாங்க. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஐ மேக்கப்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்டுல மட்டும் ஒரு பிளாக் கலர்ல ஒரு கோட் இப்படி இருக்கும், அது டார்க்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ற மாதிரி நம்ம சாஃப்டா செய்யறோம். லைக் அவுட்டர் வீல கொஞ்சம் டார்க்னஸ் எடுத்துட்டு வரோம். ஓகே, அந்த லுக் வந்து ஒரு மாதிரி கொஹெசிவா அப்படி தெரியறதுக்காக இந்த வேலை நம்ம செய்யறோம். இது இன்டென்சிட்டி உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஏத்துக்கலாம், இல்ல கம்மியாவும் நீங்க பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இந்த கலரை இங்க டிரான்சிஷன் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போனேன்னா அது வந்து டார்க் ஆயிடும். இன்னுமே டார்க்கான டிரான்சிஷன் ஏரியாவை காமிக்கும். அதுக்காக இப்போ ஐம் கோயிங் டு ஸ்டாப் ரைட் ஹியர் அண்ட் நான் ஓடி போயிட்டு இந்த பேக்கிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஃபிளாட் ப்ரஷ். இதை எடுத்து இந்த பிரான்ஸ் அப்படின்ற இந்த ஷேடை வந்து எடுத்துக்கிறேன். லைக் லிட்டரலா தேய்ச்சி இப்படி ப்ராடக்டை எடுக்கிறேன். எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் சென்டர் ஆஃப் மை ஐலிட்ஸ்ல இந்த ப்ரஷ்ஷை அண்ட் ஐம் கோயிங் டு டிராக் இட் டவுன்வர்ட்ஸ். இப்படி இந்த அப் அண்ட் டவுன் மோஷன்ல தான் யூ கோயிங் டு பிளேஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யூ கோயிங் டு பேக். கண்ணை மூடினீங்கன்னா உங்க ஐபால் மேல எங்க ஸ்கின் படுதோ அங்க மட்டும் தான் யூ கோயிங் டு பிளேஸ் இந்த கோல்டன் கலரை. ஓகே, ஸோ இது எப்படி நல்லா நீங்க எவ்வளோ உங்களுக்கு இன்டென்சிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்க பேக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன ட்ரிக் தரேன். ப்ராடக்ட்டை இந்த மாதிரி ப்ரஷ்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டென்ஸா இன்னுமே நல்லா கோல்டா தெரியணும், பாப் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரஷ் மேல யூ கோயிங் டு ஸ்ப்ரிட்ஸ் கொஞ்சோண்டு செட்டிங் ஸ்ப்ரே. ஒரே ஒரு ஸ்ப்ரிட்ஸ் தான்.
ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு பேக் இந்த கலர். இது வந்து இன்னுமே போல்டா பிரைட்டா உங்களுக்கு அந்த கலரை வந்து காமிக்க போகுது அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டும் கொடுக்க போகுது. நீங்க இந்த ப்ரௌன் போட்டிங்கல்ல, இதுக்கு மேல ப்ராடக்ட் நிறைய எடுத்துட்டு போக கூடாது. பட் வி ஆர் ஆல்சோ நாட் ஸ்டாப்பிங் எனிதிங் ரைட் ஹியர். மறுபடியும் உங்களுடைய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ப்ரௌனை இந்த கோல்டோட லைட்டா நீங்க சாஃப்டா மிக்ஸ் பண்ணி விட போறீங்க. இது உங்களுக்கு அந்த கோல்டும் ப்ரௌனும் நல்ல அழகான ஒரு பிளெண்டட் லுக் வந்து கொடுக்க போகுது. தனித்தனியா எதுவும் தெரிய போறது கிடையாது. இப்போ இந்த எட்ஜ் ஏரியாவை மறுபடியும் நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல ப்ரௌனையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ற மாதிரி பண்றீங்க. ஸோ மொத்தமா ப்ரௌன் மேல கோல்டும் போயிடக்கூடாது, கோல்டு மேல ப்ரௌனும் வந்துடக்கூடாது. அது ரெண்டும் அழகா மிக்ஸ் ஆயிருக்க மாதிரியான ஒரு லுக் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. ஓகே, அண்ட் அகைன் இந்த எட்ஜும் வந்து யூ ஆர் கோயிங் டு ஒர்க். இன்னும் நீங்க கவனிச்சிங்களா, நான் வந்து என்னோட கண்ணை திறந்து வச்சுட்டே தான் இந்த லுக் வந்து மோஸ்டா நான் பண்றேன். இப்போ நீங்க மத்தவங்களுக்கு பண்றீங்கனாலும் கண்ணை மூடிட்டு நீங்க ஐ லுக்கை பண்ணிட்டா உங்களுக்கு கண்ணை திறக்க வச்சும் பாத்துக்கோங்க. லைக் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கலர் தெரியுது கண்ணை திறந்துருந்தாங்கன்னா அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். நீங்க இந்த மாதிரி மறுபடியும் உங்க ஃபிளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க பேலட்ல இருக்கக்கூடிய ஒரு லைட்டர் ஷேட் லைக் கோல்டு இல்லைன்னா மேட் கலர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. டிப்ஸ்ல மட்டும் கொஞ்சமா எடுத்துக்க போறீங்க. எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்க கை பின்னாடி இப்படி ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு கூட உங்களுடைய கண்ணில் எடுத்துட்டு போய் வைக்கலாம். நான் எங்க வைக்க போறேன்னா இந்த ஐப்ரோஸ் கீழே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்ல வச்சு இதை ஹைலைட் பண்ண போறேன், இந்த ப்ரோபோன் ஏரியாவை. இதை நான் பிளேஸ் பண்ணிட்டு என்னோட கையால தான் நான் வந்துட்டு இதை இப்படி ஸ்மச் பண்ணி விட போறேன். ஏன்னா திஸ் கிவ்ஸ் மீ மோர் கண்ட்ரோல் அண்ட் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கிற மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு சாஃப்டரான லுக்கும் வந்து கொடுக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ. இந்த மாதிரி பண்ணிட்டு ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் வித் மை ஐலைனர் அண்ட் காஜல். அண்ட் டோன்ட் வரி, உங்களுடைய ஐப்ரோஸ்ல ப்ராடக்ட்லாம் விழுந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹெட் அண்ட் டூ யுவர் ஐப்ரோஸ் அகேன். அண்ட் சில பேர் வந்துட்டு ஐ ஷேடோ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஐப்ரோஸ் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக பண்ணுவாங்க. அது கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நீங்க பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் எதை அப்புறம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு ஐ லுக். ஓகே, இந்த கோல்ட் ஸ்மோக்கி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு நீங்க உங்களுடைய அவுட்ஃபிட்க்கு பொறுத்த மாதிரி, ஜரியோட ஷேடுக்கு பொறுத்த மாதிரி, ஆர் அந்த கோல்டோட மெட்டலுக்கு பொறுத்த மாதிரி யூ கேன் சேஞ்ச். இதுல பிங்க்கும் நீங்க பண்ணலாம். பட் கிளாசிக்கா ஒரு சாஃப்ட் ப்ரௌனை வந்துட்டு டிரான்சிஷன் கலராகவும் இந்த அவுட்டர் பி பார்ட்டை வந்து கொஞ்சம் டீப்பர் ப்ரௌன் கலரையும் வச்சுட்டு இந்த ஷிம்மர் கலர்ஸ் மட்டும் நீங்க மாத்தி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி லிட்ரலா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ பேசிக்லி ஐ மேக்கப்க்கு டெக்னிக்ஸ்லாம் இதுதான், டூல்ஸ் இவ்வளோதான் வேணும். இதுலேயே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். அது வந்து ஃபியூச்சரில் என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேலோ ஐ மேக்கப், ஸ்மோக்கி ஐ மேக்கப்னு டுட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபார் டைம் பீயிங் இப்போதைக்கு. அண்ட் நானுமே ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டெப்த்தாக ஈஸியாக புரியுற மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரியான லுக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐ மேக்கப்பில் நான் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். இன்னைக்கு வீடியோக்கு இவ்வளோ தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் வந்துட்டு ஐஷேடோட லிங்க்ஸ் அண்ட் ஐஷேடோ ப்ரஷஸ்க்கு தேவையான லிங்க்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கலாம், நேர்லையும் வாங்கலாம். ஒன்ஸ் அகேன் மற்றவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு போட்டு பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கும் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து நான் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.